இந்த குட்டி பொண்ணுக்கு ஒரு சூப்பர் பவர் இருக்கு. அது என்னன்னா இந்த பொண்ணு எதை தொட்டாலுமே அது தங்கமா மாறிடும். இப்ப கூட வீட்டுல இருக்க படிக்கட்டு போட்டோ அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தங்கமா மாத்திட்டு வந்துட்டு இருக்கா. இப்ப கூட ஒரு விலை உயர்ந்த ஜாடியை தங்கமா மாத்திரன்னு சொல்லி போறா. அங்க இருந்த ஒரு டக்குனு அந்த ஜாடி எடுத்துட்டு கண்ணில் படுற எல்லாத்தையும் தங்கமா மாத்தக்கூடாது, இது தங்கத்தை விடவே ரேட் அதிகம்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு புடிச்சு திட்டிறாரு. உங்களுக்கு ஹெல்ப் தானே பண்றேன் ஆனா என்ன திட்டுறீங்கன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு மூஞ்சி தூக்கி வச்சுக்கிறா. இப்ப இந்த பொண்ணோட அம்மா வந்துட்டு இங்க பாருடா செல்லம், உனக்கு கிடைச்சது யாருக்குமே கிடைக்காத ஒரு சூப்பர் பவர். இதை கண்டபடி யூஸ் பண்ணி யாரா பாத்துட்டாங்கன்னா உன்னை கண்டிப்பா மிஸ்யூஸ் பண்ணிப்பாங்க. அதனால எந்த இடத்துல முதல்ல இதெல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கத்துக்கணும்னு சொல்லிட்டு இந்த பழங்கால பொருளை ஏலத்துக்கு விடுவாங்கல்ல அந்த மாதிரியான ஒரு இடத்துக்கு இந்த பொண்ணை கூட்டிட்டு வராங்க. இங்க இவங்கள மாதிரி நிறைய பணம் வச்சிருக்க பணக்காரங்களா வந்து உட்கார்ந்து இருக்காங்க. அப்போ ஒரு கருப்பா ஒரு கல்லு மாதிரி இருக்கு. அது கொண்டு போகும்போது அதுக்குள்ள என்ன இருக்குன்னு சொல்லிட்டு இந்த குட்டி பொண்ணு பாத்துறா. அம்மா நீ பெட் கட்டினா அந்த கல்லு மேல கட்டுமா, அதுக்குள்ள வைரத்தை விடவே விலை மதிப்புள்ள ஒரு பொருள் இருக்குன்றா. சரி ஓகேன்னு சொல்லி வெயிட் பண்றாங்க. கரெக்டா அந்த கல்லை போய் இடத்துக்கு விடும்போது $10,000 கொடுத்து அந்த கல்லை நான் வாங்கிக்கிறேன் அப்படின்றாங்க. அப்ப டக்குன்னு பக்கத்துல அந்த ஒருத்தவன் அந்த கத்தராங்கல்லே அவ்வளவு காசு கொடுத்து வாங்குறீங்க, எங்க வீட்டு பின்னாடி இதே போல நிறைய கல்லு இருக்கு, நானே உங்களுக்கு பொறி தரேன் வாங்கன்னு சொல்லிட்டு சிரிக்கிறான். இப்ப வேற யாரும் இந்த கல்லு மேல பெட்டிங்க போடல, சோ இவங்களே ஜெயிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு இந்த கல்லை இவங்க கிட்ட குத்துறாங்க. இப்படி இந்த கல்லை யாரா வாங்கிட்டாங்கன்னா அந்த கல்லை வந்து அறுத்து எல்லாம் முன்னே காட்டுவாங்க உள்ள என்ன இருக்குன்னு. இப்ப இந்த ஸ்டோனை கட் பண்றதுக்கு எக்ஸ்பர்ட் ஒருத்தர் வந்திருக்காரு. இப்ப இந்த கல்லை கட் பண்ணி உள்ள இருக்க பொருள் டைமண்டை விட விலை அதிகம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இதை கேட்டு எல்லாம் பயங்கரமா ஷாக் ஆயிட்டு குட்டி பொண்ணு பேச்ச கேட்டு ஏமாற போறாங்கன்னு சொல்லி பார்த்தா இப்படி ஒரு லக்க சிச்சு அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசிட்டு இருக்க. கத்தராங்கல்ல பொறி தரேன்னு சொன்னவன் இப்ப என்ன பண்றானா, கருப்பாறுற கல்லுக்குள்ளவே அப்படி இருந்துச்சு வெள்ளையா வேற இருக்குது கல்லு, புடிச்சு நம்ம பக்கம் தள்ளு அப்படின்னு சொல்லி இது மேல காசு காட்டுறான். 4 பேர்கிட்ட இந்த கல்லை கேட்டு ரேட்டை வேற ஏத்தி விட்டுறானுங்க. இப்ப இந்த கல்லோட ரேட்டு 5 கோடி கிட்ட வந்து நிக்குது. இருந்தாலும் 5 கோடி கொடுத்து அவன் வாங்கிக்கிறான். சாலா யாரு கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இவங்கள வேற திரும்பி பாக்குறானா. இந்த குட்டி பொண்ணு செமக்காண்டாயிட்டு கத்தராங்கல் சொல்லி கலாய்ச்சா இரு வர ஒண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கல்லு கிட்ட போயிட்டு இவரோட பவரை பயன்படுத்தி அந்த கல்லை டச் பண்ணிடுறா. என்ன பண்ற வாண்டு அப்படின்னு சொல்லிட்டு இவன் கிட்ட போறதுக்குள்ள அந்த பொண்ணு ஒழுங்கு காமிச்சிட்டாங்க வந்து ஓடி போயிடுறா. கட் பண்ண எக்ஸ்பர்ட்லாம் வேணா, நானே பெரிய எக்ஸ்பர்ட் தான், நானே கட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்றான் பாருங்க. பார்த்தா உள்ள தங்கமா இருக்கு. நான் இது எக்ஸ்பர்ட் உள்ள தங்கமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆயிட்டு கேக்குறான். இதோட ஒர்த்து வெறும் 50 லட்சம் தான், ஆனா நீங்க 5 கோடி ரூபாய் குத்து வாங்கிருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. பைத்தியக்கார பையன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க எல்லாரும் இதை கேட்டு பயங்கரமா சிரிக்கிறாங்க. ஆனா இவருக்கு தான் அசையாத மரம் ஒன்று உயிர்ந்தது கீழன்ற மாதிரி ஆயிடுது.